ஆஹா இல்ல இல்ல, அந்த ஹோட்டல் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அதை புக் பண்ணுங்க. தேனு, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். எங்கக்கா போறீங்க? ஏதாச்சும் வாங்கணுமா? அத்தை கடைக்கு தான் போயிருக்காங்க. இல்ல இல்ல, இந்த மிக்ஸி கொஞ்சம் சரியில்லை. நான் இந்த எலக்ட்ரிஷியனை போய் கூட்டிட்டு வந்து பாக்குறேன். அம்மாச்சி கிட்ட சொல்லிடுறியா? ம் சரிங்கக்கா. ம், இதையே உட்காந்து பண்ணிட்டு இருக்காத. வீட்டு வேலை கொஞ்சம் இருக்கு, அதையும் போய் பாரு. ம் சரி. இந்த வீட்ல அப்பதா விட இதான் ஓவரா பண்ணுது. இதோட வாழ நெருக்குறேன் பாரு. ஏ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட போக்கா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ பயந்துட்டு இருக்க. அடுத்தவங்க வம்புக்கு நம்ம போக கூடாதுடி. நம்ம வேலையை பார்ப்போம். பாரு. மீனாட்சி, அவங்க துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருந்தேன். அதை போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்ன பொண்ணு இவ, எல்லாத்தையும் போட்டது போட்டபடியே சரியா அரைக்க கூட இல்லை. எம்மா எம்மா. ஷப்பா. ஐயோ. யாராவது இருக்கீங்களா? என்னாச்சு? ஐயோ பாட்டி, கையிடுங்க கையிடுங்க. ஐயோ என்ன பண்றது? சிவனேன்னு தண்ணி குடிக்க வந்தவளை கட்டை எடுத்து கையில் அடிச்சுட்டு நல்லா பொய் சொல்றாம்மா இவ. ஐயோ, நினைச்சேன் இவ போய் சொல்லிருப்பான்னு. என்னமோ எங்க அம்மா பெரியவங்க பேச்செல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்காங்கன்னு வாய்க்கேழிய பேசினேன். பெரியவங்க அடிச்சு கொல்லதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. பாட்டி, உங்களுக்கு ஷாக் அடிச்சதுனாலதான் உங்களை காப்பாத்துறதுக்காக. காப்பாத்துறதுன்னா இவ என்ன பெரிய கதாநாயகியா? கோவத்தெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து என்ன கட்டையில வச்சு அடிச்சிருக்கா. உள்ளுக்குள்ள எவ்வளவு வன்மம் வச்சிருக்கா பாரு. கேட்டியா? உன் தங்கச்சி கேளு. ஷாக் எல்லாம் ஒன்னு அடிக்கல, உன் தங்கச்சி தான் கட்டைய வச்சு அடிச்சிருக்கா.
ஐயோ பெரிய கொலகாரியா இருப்பா போல இருக்கே. இல்லக்கா, இல்ல பாட்டி, ஒருவேளை அவ தப்பா புரிஞ்சிருப்பா. தப்பா எல்லாம் புரிஞ்சுக்கல, தப்பான புத்தி அவளுக்கு. இவ புத்திய தெரிஞ்சுக்கிட்டியா? அதான் யாரு இல்லாத சமயமா பார்த்து உள்ள வந்து என்ன அடிச்சிருக்கா. ஐயோ வலிக்குதே. மாணிக்கங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் புடவை வியாபாரி மனோ இருக்காங்கல்ல, ஆ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அப்படியா? ஆமாங்க. அவங்க சொல்லி நீங்க கூட ஒரு தடவை எனக்கு பணம் போட்டு விட்டீங்களே. என் பேர் கூட அகிலாங்க. ஆ, இருக்கும் இருக்கும் இருக்கும். ஒரு தடவை நான் பாக்கி கொடுக்கலன்னு சொல்லி அவரு உங்க நம்பரை கொடுத்து உங்க நம்பருக்கு போட்டு விட சொன்னாரு. ஆ, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க அவங்களோட மேரேஜுக்கு போனீங்களா? இல்லங்க, போக முடியல. அந்த நேரம் பார்த்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதே நிலைமை தாங்க எனக்கும். என் பொண்ணுக்கு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். என்னாலையும் போக முடியாம போயிடுச்சு. ஓ, அப்படியா? ஆமாங்க. இருந்தாலும் அவங்க என்னோட நல்ல ஃப்ரெண்டு. பல தடவை நான் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கும்போது அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு. அதான் கல்யாணத்துக்கு தான் போக முடியல. அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு மாப்பிளைய பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வரலாமேன்னு பாக்குறேன். நல்ல விஷயம் தானே, போய் வாழ்த்துங்க. எனக்கு கூட இது தோணவே இல்லை பாருங்களேன். அப்படி நினைக்காதீங்க. நேரம் ஒதுக்கி நீங்களும் போய் பாருங்க. பாக்குறேங்க. இப்போ நான் அவங்கள பாக்குறதுக்காக மதுரைக்கு தான் வந்திருக்கேன். அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு தான் தெரியல. மனோக்கு ஒரு போன் போட்டா அவரே சொல்லிடுவாரு உங்களுக்கு. ஆமா, கேக்கலாம். ஆனா கொஞ்சம் சர்ப்ரைஸா gift வாங்கிட்டு போலாமேன்னு பார்த்தேன். அக்கா தங்கச்சியை வாட்டி வதைக்கலான்னு பார்த்தா எல்லாருமா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காளுக. ஏங்க டீ சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அத்தை விடுங்க அத்தை, நாங்களே தச்சுக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு முதுகு வலின்னு சொன்னீங்க. சும்மா கொஞ்ச நேரம் தானம்மா. விடு தேனு, நாம என்ன சொன்னாலும் அத்தை கேட்க மாட்டாங்க. மாமா செய்யறத பார்த்து அத்தைக்கு மனசு வலிச்சிருக்கோம். அதான் முதுகு வலிச்சாலும் பரவாயில்லன்னு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான்லாம் எந்திரிச்சுலாம் போக மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவிய நான் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு தான் போவேன். உதவி செய்யணுமா? அதை கொடுங்க. இந்தா, புடி. டை. இந்தா, புடி. டை.